கொஞ்சம் மெல்லிசாக தான் வெட்டி கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வதங்கி வரும். எங்களுக்கெல்லாம் ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பொரிஞ்ச விடுவோம். நல்லா பொங்கி நல்ல மெல்லிசாகவும் நல்லா இருக்குது, நல்லா சொட்டாகவும் இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு பூரியும் பொரிச்சு எடுத்து அதோட நாங்கள் கத்தரிக்காய் பிரட்டல் தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த கத்தரிக்காய் பிரட்டலை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கத்தரிக்காய் நல்லபடியாக பிரட்டி எடுத்து அதுக்குள்ளே சோஸும் மட்டும் தான் நாங்கள் இந்த கத்தரிக்காய் பிரட்டலை செய்ய போகிறோம். இந்த பூரியும் கத்தரிக்காய் பிரட்டல் மட்டும் சொல்கிறது ரெண்டும் சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த கத்தரிக்காய் பிரட்டல் சில பேருக்கு பிடிக்காது. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் விரும்பி சாப்பிட மாட்டோம். அவைகளுக்கு இந்த சோஸை விட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவீனோம். இந்த லைட்டாக ஒரு இனிப்பும் பெருந்தானே அந்த சோஸில் இருந்து, அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவீனோம். அப்போ இந்த பூரியும் கத்தரிக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு கத்தரிக்காய் பிரட்டலும் பூரியும் தான் செய்ய போகிறோம். நாங்கள் கத்தரிக்காய் பிரட்டல் செய்கிறதுக்கு இந்த கத்தரிக்காயும் எடுத்துருக்கிறோம். இதை சின்ன சின்ன வெட்டி நல்லா வடிவாக பிரட்டி எடுத்து அதுக்குள்ளே சோஸ் எல்லாம் விட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் கத்திரிக்காயை வெட்டி எடுக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய்க்கு முதல்ல இந்த மூளெல்லாம் வெட்டி எடுப்போம். கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். அதோட கத்திரிக்காயோட சேர்த்து வதக்குறதுக்காக நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை இன்னும் உரிச்சு எடுக்க போகிறேன். எங்களுக்கு சின்ன வெங்காயமும் வாசமாக தான் இருக்கும். இது கத்திரிக்காய் பிரட்டல்லானே, அப்போ அதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா இருக்கும் பண்ணிட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்தேன் நான். நாங்கள் இப்போ கத்திரிக்காயை வெட்டி எடுப்போம். உங்களுக்கு நல்ல கத்திரிக்காய் தான், உங்களுக்கு சூத்து ஒன்றும் இல்லை. சரி, நாங்கள் இதே சைஸில் வெட்டி எடுப்போம். கத்திரிக்காய் கொஞ்சம் மெல்லிசாக தான் வெட்டி எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வதங்கி வரும். நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டு வெட்டுவோம். கத்திரிக்காய் கொஞ்சம் கயர்த்தன்மை என்றபடியாக நாங்கள் கொஞ்சம் உப்பை பிரட்டி போட்டு பிடிச்சதையும் வெட்ட போகிறோம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய், இது நல்ல வதக்க நல்லா இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்குது. கத்திரிக்காய் நிறைய சாப்பிடணும், நிறைய அயன் இருக்குது கத்திரிக்காயில். கத்திரிக்காய்ண்டால் சின்னாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் விருப்பம் குறைவு தான். கத்திரிக்காய் கறிக்கின்றது சாப்பிட்ற குறைவு. இப்படி பொரித்து வதக்கி அப்படி கொடுத்தா சாப்பிடுவேன். அது நாங்கள் செய்கிற முறையில் செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். 2 வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் சோசம் விட்டால் சின்னாக்களுக்கு அந்த இனிப்பு முறை போட கொஞ்சம் இனிப்பு செய்கிறக்கு விருப்பம் தானே, சாப்பிடுவேன். அதை நாங்கள் கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. ஒரு குலுக்கி விடுவோம். உப்பெல்லாம் பிரட்டட்டும். உப்பு அடியில் உப்பு போட்டது தானே, எல்லாம் சேர்ந்து பிரட்டும் எங்களுக்கு. ரைட், நான் வெங்காயத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன். வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் நீளமாக வெட்டுறேன். எங்களுக்கு எண்ணெய்க்காய் போடும், அது ஒன்றா கலந்து வந்துடும். நான் கத்திரிக்காய் வதக்குறதுக்காக தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். கத்திரிக்காய் வதக்க தேவையான நான் தேங்காயை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன்.
அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் இதை அப்படியே விடக்கூடாது, பிராட்டி கொண்டு இருக்கணும். ஏன்னா அப்படியே விட்டோம்னா இந்த கத்திரிக்காய் கண்டின மாதிரி மேல் பக்கம் ஒரு மாதிரி வந்துடும், அவியாத மாதிரி. அதுக்காக நாங்கள் அடிக்கடி பிராட்டி விடணும். நாங்கள் இதோட இந்த வெங்காயத்தையும் சேர்க்கிறோம். இது கொஞ்சம் பொரியத்தானே வேணும், அப்போ கொஞ்சம் நேரத்துக்கே சேர்க்கிறோம் இது பொரிகிறதுக்காக. நான் உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்தா அது அங்கே கொஞ்சம் வேகமாக வதங்கி வரும், அதுக்காக நேரத்துக்கு உப்பு சேர்க்குறோம். இதுக்கு தூளும் சேர்ப்பேன். நான் தூளும் சேர்ந்து பொரிக்கட்டும். மேலே தூள் பச்சியாக இருக்கும், பொரிஞ்சதோட தான் வாசமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பொரிஞ்ச விடலாம். இல்லை வதங்கிட்டு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி பிரெட்டெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கத்திரிக்காயெல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது. நான் இப்போ கொஞ்சம் சோஸ் விட்டு பிரெட்டாக போகிறேன். கொஞ்சமாக விடுவோம். நல்ல வடிவாக பிரட்டி விட்டால் சரி. இந்த உரைப்போட இனிப்பு செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் அப்படியே நீரை வச்சு எடுத்தால் சரி. பூரி செய்கிறதுக்காக ஒரு பாதி தேங்காய் திருவி எடுத்தேன். நான் அதோடு 1 கிலோ மாவு சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு நான் தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன், தூளுப்புத்தான் சேர்க்கிறேன். இது வந்து சுடு தண்ணி தான் விட்டு குழைக்க வேணும். நான் சுடு தண்ணி தான் சேர்த்து குழைக்க போகிறேன். கொஞ்சம் ஆரம்பத்தில் குழைக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். சுடு தண்ணி விட்டால் தான் எங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். நான் எல்லாம் குழச்சி பாருங்கள், இந்த பதத்தில் தான் குழச்சி எடுத்தேன். நான் எடுத்து எல்லாம் சின்ன சின்னதாக உருட்டிட்டேன். ஏன்னா இப்படியே வச்சு நாங்கள் தட்டி எடுக்கலாமென்று ஈஸிக்காக எல்லாம் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துட்டேன். நீங்கள் சைஸை உங்களுக்கு விருப்பமான அளவு பூரி அந்த அளவுக்கு உருட்டி எடுக்கலாம். நான் இந்த அளவில் உருட்டி இருக்கிறேன். இதை விட சின்னனாக வேணுமென்னா உருண்டையை நாங்கள் சின்னனாகி கொள்ளலாம். சட்டி சூடாகட்டும், அதுக்கிடையிலேயே நாங்கள் கொஞ்சம் பூரியை உருட்டி எடுப்போம். உருட்டு கட்டையால் உருட்டுறதை விட கையால் தட்டி எடுக்கலாம் போல இருக்குது. இதை விட சின்னனா வேணுமெண்டா கொஞ்சம் மாவை சின்னனா எடுத்து நாங்கள் தட்டலாம். எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சிட்டது. நான் பூரியெல்லாம் தட்டி எடுத்துட்டேன், போட்டு பொரிச்செடுப்பேன். எங்களுக்கு எண்ணெய் எப்படி தட்டினா தான் எங்களுக்கு பூரி நல்லா பொங்கி வரும். பொரிக்க கொஞ்சம் எண்ணெயை தட்டி விடணும். சரி, எங்களை முதலாவது பூரி பொரிஞ்சிட்டது நான் எடுக்கிறேன். அப்படி இருக்குது இந்த பூரி எப்படி வருதுன்னு பாருங்க. அப்பளம் மாதிரி பொங்கி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் மெத்தினா தான் நல்லா பொங்கி வரும் எங்களுக்கு. இப்போ அம்மா பூரியெல்லாம் நல்லபடியாக பொரிச்சு வச்சிருக்கிறா. அதனால பொரிச்சு கொண்டும் இருக்கிறா. அந்த முடியல வேலை இங்கே பாருங்க எப்படி இருக்குது, நல்லா பொங்கி வந்துருக்குது.
நாங்கள் இதை எடுத்து தட்டில் வைப்போம். வேணா எங்களுக்கு 2 ஒன்றும் வருது, எல்லாம் பொறிச்சு முடியலைன்றாலும் சாப்பிடலாம். நல்ல பூரி. நாங்கள் இந்த பூரி செய்ய நாங்கள் தனி கோதுமை மாவுலாம் செய்த நாங்கள் இதுக்குள்ள கடலை மா ஆட்டா மா அப்படி மிக்ஸ் பண்ணியும் நாங்கள் இந்த பூரியை செய்யலாம். நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பிட வந்து இருந்துட்டோம். அப்பா தான் எல்லாம் ரொட்டி எல்லாம் எடுத்து கொண்டு வர நாங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. அப்பாவை தூக்கி கொண்டு வந்தவர். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த பொரிச்ச பூரி இந்த டேஸ்ட். இந்த பூரி அப்பளம் பொரிஞ்ச மாதிரி பொரிஞ்சிருக்கு, நல்லா இருக்குது பார்க்க, நல்லா வடிவாக பொங்கி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் தெரியும். சோஸ் விட்டு பிரெட்டில் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக ஒரு இனிப்பும் வேற நல்ல டேஸ்ட்லேயே இருக்குது. நல்லா பொங்கி நல்ல மெல்லிசாகவும் நல்லா இருக்குது, நல்லா சொப்டாகவும் இருக்குது. தம்பி டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அதோட கறி எப்படி இருக்குது? கறி நல்லா இருக்கு. கத்திரிக்காய் பிரெட்டை நல்லா இருக்கு. இப்போ இந்த கத்தரிக்காய் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளையெல்லாம் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவீங்க. அதோட பார்த்தீங்கன்னா பூரி நல்ல வடிவான மொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம், அது நல்ல ஒரு டேஸ்ட்டே இருக்குது. அப்போ நீங்களும் இதை மாதிரி கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.